Hi friends, in the video Lorentz force அப்படினா என்னங்கறத பார்க்க போறோம். So when an electric charge Q is kept at rest in a magnetic field, ஒரு magnetic fieldல நான் ஒரு electric charge வந்து ரெஸ்ட்ல வச்சிருந்தேன் அப்படினா no force act on it. அதுக்கு மேல எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகாது. But at the same time, if the charge moves in the magnetic field, so அதே சமயத்துல இந்த magnetic fieldல ஒரு சார்ஜ் வந்து மூவ் ஆயிட்டு இருந்தது அப்படினா it experiences a force. அது ஒரு force experience பண்ணும். That force is named as Lorentz force. நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு magnetic fieldல ஒரு சார்ஜ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஸோ அந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா F vector equal to Q into V vector cross B vector. ஸோ Vங்கிறது வெலாசிட்டி, Bங்கிறது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஸோ F. ஸோ கிராஸ் ப்ராடக்ட் வருது அப்படின்னாலே இதுக்கு இது பெர்பெண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதோட ஆன்சரும் இது மூணுமே வந்துட்டு பெர்பெண்டிகுலர் அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ நம்ம இதை எப்படி அப்ளை ஆகுது அப்படின்னா பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது XXX அப்படின்னு போட்டால் இன்வெர்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம், டாட் 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 அப்படின்னு போட்டால் அவுட்வர்ட்ஸ்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆரோ மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஆரோ வந்துட்டு உள்ளே போகும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னா பின்னாடி ஒரு XX மார்க் தெரியுது. ஸோ அதனால தான் இது இன்வெர்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ அவுட்வர்ட்ஸில் வரும்போது இந்த இடத்துல டாட் மாதிரி தெரியுது இல்லையா? ஸோ அதனால தான் இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு தெரியுது. ஸோ இப்போது motion of a charged particles in a uniform magnetic field பத்தி தான் பார்க்க போறோம். So first இங்க என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா circular motion of a charged particles in a perpendicular uniform magnetic field. So இப்போ இங்க XXX ன்னு இருக்கும்போதே எனக்கு B vector in அப்படிங்கிறது தெரியுது. First point. நெக்ஸ்ட் இப்போ நான் ஒரு சார்ஜை கொண்டு வரேன். ஸோ அது வந்துட்டு ஒரு வெலாசிட்டியில் ட்ராவல் ஆகுது. ஸோ அந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ ஆக்சுவலி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு ஒரு ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து போத் பி வெக்டாருக்கும் எனக்கு அந்த பி வெக்டருக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அந்த ஃபோர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஆக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகணும், ஒரு சர்க்குலர் மோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு சர்க்குலர் மோஷன் ஆஃப் அ சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இன் அ பெர்பெண்டிகுலர் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். என்னன்னா ஒரு சார்ஜ் வந்துட்டு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்த உடனே அதோட வெலாசிட்டி அப்படிங்கிறது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஸோ அப்போ எனக்கு மேக்னெட்டிக் லோரன்ஸ் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்துட்டு இந்த வி வெக்டருக்கும் பி வெக்டருக்குமே பெர்பெண்டிகுலராக இருக்கும். ஸோ அது இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஸோ அப்போ ஃப்ளோ ஆகும்போது எனக்கு ஒரு சர்க்குலர் மோஷன் கிடைக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது ஹெலிக்கல் பாத் ஆஃப் த எலக்ட்ரான் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ அதே மாதிரி நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிறேன். ஸோ போன இதில் என்னன்னு பார்த்தோன்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஒரு சார்ஜ் வந்துட்டு பெர்பெண்டிகுலராக போகுது, வெலாசிட்டி அப்படிங்கிறது பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு பார்த்தோம். பட் இந்த இடத்துல எல்லாம் பெர்பெண்டிகுலராலாம் இல்லை. ஸோ சும்மா ரேண்டமாக போயிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா ஒரு பெர்பெண்டிகுலர் வெக்டர், ஒரு பெர்பெண்டிகுலர் காம்போனண்ட்டும் ஒரு ஹாரிசான்டல் காம்போனண்ட்டும் வெர்டிக்கல் காம்போனண்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த பேரலல் காம்போனண்ட்டும் ஹாரிசான்டல் காம்போனண்ட்டும் சேர்ந்து எனக்கு ஒரு ஹெலிக்கல் மோஷனை உருவாக்கும். ஸோ என்ன இந்த இடத்துல முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது பர்பெண்டிகுலராக இல்லைன்னா எனக்கு ஒரு ஹெலிக்கல் மோஷன் உருவாகும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பெண்டிகுலராக ஒரு வெலாசிட்டி வெக்டர் உருவாச்சுன்னா அது வந்து சர்க்குலர் மோஷன் உருவாகும். ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.